அந்த காரா போடல ஏன் ஆஃப் ஆயிடுச்சு 1 மணிக்கு Teams are dropping. Let's see where they land. Hey dude, நான் உனக்கு பேட்டி எடுக்கிறேன். பேட்டி எடுக்கறியா? எடு. ஆனா நீ என்ன பண்றேன்னு சொல்றா ஃபர்ஸ்ட். என்ன பண்றேன்னு சொல்றானா நான் படுத்துட்டு இருக்கேன். அப்படி இல்ல, என்ன வேலை பாக்குற, என்ன பிசினஸ் பண்ற? நான் வந்து வெட்டியான பிசினஸ் ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட்ல அப்படி சொல்றா. நான் கேட்க மாட்டேன். நீ சொல்லு, நீ ஏதாவது செலிபிரிட்டியா இரு. புரியல. செலிபிரிட்டி மாதிரி பண்றா. நான் கிட்ட கேள்வி கேட்கண்டா, நான் தான்டா பேட்டி எடுக்கிறேன் உன்னைய. சரி கேளு சொல்றேன். அப்புறம் ஜீவான்றவங்களே எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? சூப்பரா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அடுத்து எந்த ஷூட்டிங்ல கமிட் ஆகிக்கீங்க? புரியல. ஹீரோவா ஐடியா இருக்கா? ஹீரோவா? ஹீரோக்கு மேல ஆகிற ஐடியா இருக்கு. ஹீரோக்கு மேல என்ன இருக்கு? அதாவது எப்படின்னா ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி, ஒரு இவரு கேப்டன் அமெரிக்கா மாதிரி. பாத்துக்கோங்க, ஜீவான்றவரு ஹாலிவுட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கு போல. ஆமா. அப்புறம் காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையிலயா? காலையில எங்கங்க சாப்பிடாம கூட ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவாக. ஹீரோ ஆயிட்டா உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்? ஹீரோ ஆயிட்டாவா? ஹீரோ ஆயிட்டா என்ன பேர் வைக்கலாம்? அது என்ன நான் முடிவு பண்ணல. வாட்டர் ஸ்டாரா? ஒரு நிமிஷம்டா. சொல்லுங்க போய்மா. ஓகே அம்மா, நீ லீவ் இல்லையா? போன வாரம் தான் லீவா? இன்னைக்கு லீவ் இல்லையா? போன வாரம் தான் லீவா? சொல்லுமா. ஒரு நிமிஷம். என்ன நம்பருமா? பேட்டியை ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுறா பாப்போம். எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து பேட்டி ஸ்டார்டிங் என்ன சொல்லணும்? வணக்கம் மக்களே, நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டி பேட்டி எடுக்க போறோம். அப்படி நீ ஏன் கட்டையா பேசாத, நார்மலா பேசு. எப்படா பேசுறது? வணக்கம் மக்களே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேசுற நீ. கொஞ்சம் பதட்டமா இருக்கு ப்ரோ. என்ன பெரிய பதட்டமா இருக்கு? எப்படியும் வீடியோ 5 பேருக்கு மேல பார்க்க மாட்டாருங்க. ஒரு செலிபிரிட்டி கேமிங் பிளே எப்படி ஃபர்ஸ்ட் விளையாட ஆரம்பிச்சீங்க? வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10வது எலட்ல ஸ்டார்ட் பண்ணேன் என் கேம் பிளேவை. எலட் பாஸ் முடிஞ்சு பூயா பாஸே வந்துச்சு. இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்க ப்ரோ பிளேயரா? ப்ரோ பிளேயர்னு சொல்லலாம்.
உங்க கூட எத்தனை பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க? இப்ப நீங்க எத்தனை பேர் விளையாண்டுட்டு? அதெல்லாம் எண்ணிக்கையே இல்ல. அது பாட்டு நான் ஐடிக்குள்ள வந்துட்டேன்னா அப்படியே இன்வைட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்பெல்லாம் ஒரு கையில ஆளை காணோம் உங்களை தவிர. நாங்களும் உங்களை பேச்சு எடுக்க முடிஞ்சு வந்திருக்கேன். ஓ பேச்சு எடுத்தாலும் கலந்துக்கு. ரைட். அடுத்து நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா லைஃப்ல என்ன பண்ணணும்னு? அடுத்து நான் ஒரு பெரிய ஆளா நிக்கலாம்னு இருக்கேன். பெரிய ஆளுன்னா எனக்கு புரியல. பெரிய ஆளுனா ம். அடுத்த பிசினஸ் தான். அடுத்தடா பிசினஸ் போறீங்க? அது அது உங்களுக்கு சொல்லக்கூடாது. அப்புறம் சொல்லிட்டேன்னா நீங்களும் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போச்சு. நான் கேட்கல, உங்க ஃபேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஃபேன்ஸ் இன்னும் கொஞ்சம் கோரிக்கை அதிகப்படுத்தணும்னு நான் சொல்றேன். சரி, உங்க ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஃபேன்ஸுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லணும். அவங்களுக்கு ஏதாவது அக்கறையா சொல்ற மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா? அக்கறையா சொல்ற மாதிரிலாம் என்ன சொல்றது? ஒன்னும் சொல்றது இல்லை. உங்க ஃபேன்ஸ் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? நிறைய அக்கறை இருக்கு. ஆனா இதையும் காட்ட மாட்டீங்க. முடிச்சிட்டாங்க. நீ எப்படா அவுட்டாட? நான் இப்பதான் சொல்லுங்க. அடுத்து பாட்டு பாடுற மாதிரி ஐடியா இருக்கா? ஏதாவது புதுமால பாட்டு பாடுவீங்களா? ஏடா மைக்கா வத்திட்டா டை. எடா வாடா. Free fire. Be careful. Don't Nah, get பாட்டு stuck in your own பாடுறேன். mind. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? என்ன படம் பார்த்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. போடுற படத்தை பார்த்துட்டு சும்மா ஜாலியா இருக்கேன். சரி, உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? புரியல. எந்த ஹீரோ பிடிக்கும் உங்களுக்கு? ஹீரோவா? அதெல்லாம் யாரும் இல்லப்பா. என்ன இப்பெல்லாம் கேட்க? இல்ல இருக்குங்க, சொல்லுங்க. அதெல்லாம் யாரும் யாரையும் பிடிக்காதுல இல்ல. சரி, இப்ப தளபதி அரசியலுக்கு போயிட்டாங்க, நீங்களும் போவீங்களா? நான் அரசியலுக்கு போய் கேட்கக்கூடாது. Teams are dropping. Let's see where they land. நீங்க எனக்கு ரொம்ப பேட்டி எடுக்க வந்த மாதிரி தெரியலையே. சரி, இப்ப நீ ஏறா. நான் கேட்கறேன். கேட்கவா? கேளு. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேட்டி எடுக்க வந்திருக்கோம். இவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன ஆள் தான். ஹலோ, கேக்குதா? கேக்குது. அவர் பேர் திருப்பதி. இப்போ நீங்க என்ன பண்ணி Heads up! Enemy dropping close. ஒழுங்கா பேசுறீங்களா? எங்களுக்கு விட்டு கேக்குது. இல்ல, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கேன். அதுல ரெகுலரா கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இல்ல புரியல. பேர் சொல்லுங்க. என் பேர் திருப்பதி. ஆனா திருப்பதி என்ற பேர் பிடிக்கவே பிடிச்சேன். சரி, அடுத்து என்ன பிளானு? அடுத்தது கேமை முடிச்சுட்டு ஏதாவது படம் பார்க்கலான்னு பிளான் இருக்கு. உங்க வாழ்க்கையில கேட்டேன் நானு, இப்ப கேட்கல. வாழ்க்கையில் பெரிய யூடியூபர் ஆகணும்னு கனவு இருக்கு. அது எப்ப மாறும்னு தெரியாது. கவலைப்படாதீங்க, மக்கள் பார்க்க உங்க வாழ்க்கை மாறும். மாறும் தான் நினைக்கிறேன். மாறும் நினைக்காதீங்க, நம்புங்க. அடுத்து ஏதாவது கேள்வி சொல்லுங்க. நீங்க எப்பல இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு இருக்கீங்க? நான் 2020 விளையாண்டுகிட்டு இருக்கேன். 2020 தான். 2020 விளையாண்டுருக்கேன். 2021 ஒரு கிறுக்க நான் பார்த்தேன். என்னைய விட மாட்டீங்க. ஓ,
ம். ஓ மை காட், ஒரு கிறுக்கு உங்களை விட மாட்டேங்குதா? ஆமா. நானே கேம் அவுட் போகணும்னு நினைச்சாலும் அவன் விட மாட்டேங்கிறான். One team's gone. அப்படியே ரிவே Looks பண்ணிடுறேன், like their நானே flame அடிச்சிட்டேன் snuffed அவனை. out. அது வந்து அது ஒரு தொல்லை. உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும், இன்னும் வருஷம் தொடரும். அது தொடர்ந்துகிட்டே இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஆ, அதனால நானும் விட்டுட்டேன். ஓ ம். இப்ப நீங்க திடீர்னு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டீங்க, வெளிய போனாலே ஒரே போட்டோ கிளிச்சுக்குன்னு ஒரே சவுண்டு. அப்ப என்ன என்ன சொல்லுவீங்க? மக்களுக்கு என்ன தத்துவம் சொல்லுவீங்க? அப்புறம் சொல்லணும்னா இப்படி பின்னாடி தெரியாதீங்கன்னு சொல்லுவேன். புரியல. ஏன் பின்னாடிலாம் தெரியாதுன்னு அவளுக்கு பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். நீங்க ஒரு செலிபிரிட்டினா தானே உங்ககிட்ட போட்டோ எடுக்க வராங்க, என்ன அப்படிலாம் சொன்னா எப்படி? எடுக்க கேட்கறவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேன். ஏன்னா அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதான் என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன தத்துவம் சொல்லுவீங்க? நீங்க ஒரு பெரிய ஆள் ஆயிட்டு அதுக்கப்புறம் வாங்க, உங்களுக்கு ஒரு போட்டோ தரேன். அதுக்கு முன்னாடி கேட்காதீங்க. என்ன ஒரு அருமையான தத்துவம். என்னைய பார்த்து கெட்டு போயிடாதீங்க. ஓ மை காட். ம். சரி, இப்ப நீங்க எப்படி அடுத்த பிளான்? அடுத்த பிளான்னா எத்தனை தடவை பிளானுக்கு தெரியல. அது வேற பிளான், இது வேற பிளான். சரி சொல்லுங்க. ஃப்ரீ ஃபயர்ல அடுத்த பிளான். அடுத்த பிளானே ஒரு கிராண்ட் மாஸ்டர் போலாம்னு நினைக்கிறேன். ஆனா போக முடியுமா என்னன்னு தெரியல. இப்ப நீங்க கிராண்ட் மாஸ்டர் 2ல இருக்கீங்க, இப்ப என்னமோ இப்ப திருப்பி கிராண்ட் மாஸ்டர் போலான்னு இருக்கீங்க. அது தெரியாம சொல்லிட்டு ஹீரோயில தான் இருக்கேன். சரி. ம். உங்களுக்கு அவ்வளவுதானே கேக்குறது? முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. அப்ப பேட்டி ஆஃப் பண்ணிக்குது. பண்ணிக்கிறேன்.